ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல கூட நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா? உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா? நல்ல அருமையான சப்ஜெக்ட், நல்ல அருமையான ஆண்டவருடைய வார்த்தைகள். நிச்சயமாகவே என்னை வியக்க வைத்த, நான் விழுந்து போனேன், அதிசயமான ஒரு ஆராய்ச்சியாகவே இருந்தது இந்த சப்ஜெக்ட் என்று சொல்லலாம். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் அல்லது 11 வசனங்கள். எசேக்கியேல் புஸ்தகம், த புக் ஆஃப் எசேக்கியேல் 37 சாப்டர் verse 1 to 10. அருமையான அதிகாரம் இந்த அதிகாரம். உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா? உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா? அற்புதமான இந்த வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனை, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று ஆண்டவர் எசேக்கியா தீர்க்கதரிசியானவருக்கு கேட்கிற நல்ல ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த சப்ஜெக்டுக்கு உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா? உலர்ந்த எலும்புகள். எனக்கு அருமையானவர்களே, அற்புதமான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறேன். அருமையானவர்களே, எத்தனை எலும்புகள் மனிதனுக்கு இருக்கும் என்றால், குழந்தையா பிறக்கும் பொழுது 300 எலும்புகள் இருக்கும். 300 எலும்புகள் குழந்தையா பிறக்கும் பொழுது அதை வளர 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 என்ன செய்யும் என்றால், ஆக மொத்த மனிதனுக்கு 206 எலும்புகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. ஆகவே பெரியவர்களாகிய நமக்கு 206 எலும்புகள். ஆண்களுக்கு எத்தனை எலும்புகள் சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒண்ணு குறைவையா ஆணுவாங்க, ஒன்று குறைவுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறேன், பெண்களுக்கானாலும் ஆண்களுக்கானாலும் ஒரே எலும்புதான், 206 எலும்புகள். ஆதாமுக்கு ஒரு எலும்பு குறைவனால எல்லா ஆண்களுக்கும் குறைவாக அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். நான் நிறைய வேதம் படித்தவர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன், ஆண்களுக்கு ஒரு எலும்பு குறைவுன்னு சொல்லுவாங்க. தவறான வார்த்தை. ஆதாமுக்கு மட்டும்தான் ஒரு எலும்பு, எலும்பு குறைவு. ஆனா எல்லா பிள்ளைகளுக்கும், எல்லா குழந்தைகளுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் ஒரே சகமாக 206 எலும்புகள் காணப்படும். எனவே ஆதாமுக்கு மட்டும்தான் ஒன்று குறைவு என்று மறந்துவிடக் கூடாது. ஆகவே எலும்புகள், உலர்ந்த எலும்புகள். சங்கீதங்கள் புஸ்தகம் 6ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், 31ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், 32ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், 71ஆம் சங்கீதம் 60ஆம் வசனம், 139ஆம் சங்கீதம் 13 முதல் 16 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 16வது வசனம், 15வது வசனம், 139ஆம் சங்கீதம் 15, 16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களிலே எலும்பு உருவாகும் முன்ன அவைகளை நீர் எண்ணி இருக்கிறீர். என் நாட்கள் எவ்வளவு என்று தெரியும், என் எலும்புகள் எத்தனை எண்ணி இருக்கிறேன். அவைகள் எல்லாம்
ஸ்கேனர் போட்டு பார்த்து இருக்கிறீங்க. இத பார்த்து தான் இன்னைக்கு டாக்டர்களுக்கு கூட ஸ்கேன் கண்டுபிடிச்சாங்க. எம்ஆர் ஸ்கேன் கண்டுபிடிச்சாங்க. எல்லாத்தையும் வேதம் தான் உலகத்துக்கு ஒரு அறிவு அறிவாலயம், ஒரு ஞானம், பொக்கிஷம் உலகத்துக்கு. மறந்துவிடக் கூடாது. ஆகவே இந்த யோபு புஸ்தகத்துல கூட 30வது அதிகாரம் 30ஆம் வசனமும் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வாக்கியங்கள், என்னை களிமண்ணை போல உருவாக்கினீர், எனக்கு ஜீவனை கொடுத்தீர், எனக்கு உயிரை கொடுத்தீர், நரம்புகள் உண்டு பண்ணினீர், தோலை உண்டு பண்ணினீர், ஜீவனை கொடுத்தீர், கிருபையும் தயவும் பாராட்டினீர், எலும்புகளை உருவாக்கினீர். மனுஷனுடைய உருவாக்கம் அழகாக யோபு 10ஆம் அதிகாரத்துல யோபு ஆனவர் ஒரு சயின்டிஸ்ட், தன்னுடைய நண்பர்களும் ஒரு சயின்டிஸ்ட், அறிவாளிகள், ஞானிகள், அவர்கள் சொன்ன அவர் மூலமாக ஆண்டவர் அழகாக எழுதி வைத்தார். அந்த எலும்புகளில் என்ன இருக்கும் என்பதை குறித்து படிக்கிறோம். எலும்புகளில் என்ன இருக்கும் நீங்க பாருங்க, உங்களுக்கு நன்றா தெரியும் இல்லைங்களா? பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அந்த எலும்பு எப்படி உருவாகிறது என்பதை குறித்து வேதம் நமக்கு அழகாக சொல்லப்படுகிற பார்க்கிறோம். பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆவின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செய்களையும் நீ அறியாய். கர்ப்பத்துல எலும்புகள் எப்படி உருவாகுது என்பது குறித்து இன்றைக்கும் சயின்டிஸ்டுக்கு ஒரு குழப்பம்தான். ஏனென்றால் அது ஆண்டவருடைய செயல், ஆண்டவருடைய வேலையா இருக்கிறது. பூமியில இருக்கக்கூடிய மண்ணு 7 நிறங்கள் நிறைந்ததா இருக்கிறது. 7 நிறங்கள். ஆதாம் என்றால் செகுப்பு மண் என்ன அர்த்தம், செகுப்பு மனிதன் என்ன அர்த்தம். 7 நிறங்கள் உண்டு பூமியில மண்ணு. அந்த மண்ணில் உருவாக்கப்பட்ட மனிதன் தான் அற்புதமாக, ரொம்ப அற்புதமாக, இதை சயின்டிஸ்டே ஆச்சரியப்படக்கூடிய வேத ஆராய்ச்சியில தேவனுடைய சிருஷ்டி ஆச்சரியமானது என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. அந்த எலும்புகளில யோபு புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சங்கீதம் 109ஆம் சங்கீதம் வசனம் 18ஆம் வசனம், சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், பாவமும் சாபமும் எலும்புகளில் உண்டா. என்ன ஒரு வார்த்தை பாருங்க, பாவம் சாபம். உலகத்தில் எவ்வளோ வியாதிகள் இருக்கு, லட்சக்கணக்கில் வியாதிகள். பட் அவைகளில் ஒன்று கேன்சர். அந்த கேன்சர் எங்க உண்டாகுன்னா போன்ஸ்ல, எலும்புகளில். அற்புதமா இருக்கும் ஆண்டவருடைய சிருஷ்டி இல்லைங்களா? அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரத்தம் கூட எங்க உற்பத்தி ஆகுதுன்னா எலும்புல, அந்த கணுக்களில அந்த ரத்தம் ஒவ்வொரு சொட்டாக உருவாகும் எலும்புகளில். இந்த எலும்புகள் உயிரடையுமா? மிக முக்கியமானது 3 எலும்புகள். அவைகளை குறித்து நாம் படிக்க போகிறோம். இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறது, நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆகவே அதே எலும்புகளில என்ன இருக்குது, என்ன இருக்கும் என்பது குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையாக நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 30ஆம் வசனத்தை கவனிப்போம். 14:30, சுஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், போராமையோ எலும்புருக்கி. 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் புஸ்தகம் 12:4, குணசாலியான ஸ்திரீ தான் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள், இலச்சிய உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். ஒரு வார்த்தை, எலும்புருக்கி, போராமை, ஆரோக்கியம் இல்லாத தன்மை. ஆனா அதே எலும்புகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பது குறித்து சொல்லப்படுகிறது பாருங்க. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், சுஸ்தமனம் நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்பை உலர பண்ணும். சுஸ்த மனம் இருந்தா அந்த எலும்பு கூட ஆரோக்கியம் இருக்கும்.
முறிந்து போன ஆவியா இருந்தால் அந்த எலும்புகளுக்கு கூட என்ன செய்யுங்கன்னா உலர்ந்து போகும், காஞ்சு போகும், ட்ரை போன்ஸ் ஆக மாறிவிடும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24 வசனத்தை கூட கொஞ்சம் கவனித்து பாருங்க. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமா இருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல தூரதேசத்திலிருந்து வருகிற செய்தியானது அந்த எலும்புகளை உலர பண்ணும். எலும்புகளை உலர பண்ணும். உருவாக்கப்படுகிறது. எலும்புகளில் ரத்தம் உருவாக்கப்படுகிறது. இந்த போன்ஸ்ல தான் அந்த அந்த அந்தந்த அந்த ஜெயிண்ட்ல ஒவ்வொரு சொட்டாக ரத்தம் உருவாக்கப்படும். வேதம் சொல்லுகிறது அற்புதமாக எலும்புகளில அற்புதமானவைகள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? எலும்புகளில ஜீவன் உண்டு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அந்த ஜீவன் எலிசா நாட்களில எலிசானுடைய எலும்புகள் அவர் மரித்து போன பிற்பாடு அவர் கல்லறையில தோண்டி ஒருத்தனை யுத்தத்துல மரித்து போனவனை கொண்டாந்து அந்த குழியில போடும் பொழுது கல்லறையில அவருடைய எலும்பு பட்டு ஜீவன் உண்டாயிற்று. ஆண்டவருடைய வல்லமை எலும்புல இருக்கிறது பாருங்க அற்புதமாக. இரண்டாவதாக பிரசங்கி 11:5 ஆவி உயிர். எசேக்கியேல் புஸ்தகம் 37 1 முதல் 10 வசனங்களில ரத்தம் உயிர். அற்புதமா அதே எசேக்கியேல் புஸ்தகத்துல நீங்க நல்லா வாசிக்கலாம். அந்த எலும்புகளில ஜீவன் இல்லாம இருக்குது. அந்த எலும்புகள் உலர்ந்து போயிருக்கிறது. அந்த எலும்புகள் செதறி போயிருக்கிறது. அந்த எலும்புகள் செத்ததா இருக்கிறது, காஞ்சு போனதா இருக்கிறது. நரம்பு இல்ல, மாம்சம் இல்ல, தோல் இல்ல, ஆவி இல்ல. அந்த ஆவி அந்த எலும்புகள் எல்லாம் சேர்த்துதான் சொல்லப்படுகிறது ட்ரை போன்ஸ். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? ஒரு கேள்வியாக 3 முக்கியமான எலும்புகளை குறித்து சுருக்கமாக படித்துக் கொள்வோம். கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்கள்ல இன்னும் இந்த எலும்பு குறித்துதான ஒரு சம்பவங்களை நாம் படித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எவ்வளவு வாக்கியங்கள் இருந்தாலும் எலும்பு குறித்து, ஆனா ஒன்றே ஒன்று அற்புதமாக 3 எலும்புகள் மிக முக்கியமானவைகள். அவைகள் ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். முதலாவது எலும்பாக ஆதாம். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் பிதாவாகிய தேவன் பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவன் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினான், அவன் ஜீவ ஆத்மாவா மாறினான் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இவைகளை உண்டாக்கி அவரை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் வைத்து அதை காக்கவும் பண்படுத்தவும் வைத்து பிற்பாடு அவரு எல்லா மிருகங்களுக்கும் பேர் வைக்க சொன்னார், வேலை கொடுத்தார், வேலை செய்தார். ஆனா ஆதாமுக்கோ ஏற்றத்தோனை காணவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு அந்த இடத்துல ஆண்டவர் செய்கிற அற்புதமான ஒரு ஆபரேஷன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். 21ஆம் வசனம். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் வெளா எலும்புகளில் ஒன்று எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தான். தேவனாய் கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த வெளா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷன் இடத்துல கொண்டு வந்தான். அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்துல மாம்சமா இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினாலே மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். தேவனாய் கர்த்தர் ஆதாமினுடைய வெளா எலும்புகளில ஒன்று எடுத்து அழகான ஒரு மனைவியை மணவாட்டியை செய்து கொடுத்தார். இதேதான் குடும்பம் ஆரம்பிக்கப்படுகிறது ஆதியாகமத்துல. அதே குடும்பம் தான் கடைசி நேரத்துல கல்யாணத்துல ஆரம்பித்து கல்யாணத்துல முடிகிறத பார்க்கிறோம். ஆதாமுடைய கல்யாணம் ஏதேன் தோட்டத்துல நடந்தது. தேவன் நடித்து வைத்தார். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்து வெளா எலும்புகளில் ஒன்று எடுத்து சதையினால் அதை அடைத்து அந்த எலும்புல அழகாக ஏவாளை உருவாக்கி அழகான பியூட்டியாக ஒரு பெண்ணை ஆதாமுக்கு முன்னதாக நிற்க வைத்தார். அவர் கண் விழித்து பார்க்கும் பொழுது முன்னதாக
ஒரு வாலிப மகள் அழகாக, பியூட்டியாக, ஐஸ்வர்ய ராணியோட அதிகமா நிற்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டார். இவ என் எலும்பிலும் எலும்பு, இவள் என் மாம்சத்துல மாம்சம். மனுஷன் என்னப்படுவாள்? ஏவாளுக்கு. அற்புதமாக, அருமையான கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில ஆதாமனுடைய எலும்புல அவனுக்கு மனைவி உருவாக்கினான். ஆதாமனுடைய எலும்புல ஒரு மனவாட்டியாக அந்த இடத்துல தென்பட்டான். தேவன் அற்புதமான நம்முடைய ஆண்டவர். ஆகையினாலதான் யோவான் ஸ்நானன் கடிந்து கொண்டார், இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். சில காரியங்களை சொன்னார். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன்னு சொல்லாதீங்க, யூதர்களை பார்த்து கண்டித்து. ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளில பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார். தேவன் அற்புதமானவர். பாருங்க, ஆச்சரியமானவர். எலும்புல ஒரு மனுஷன் உருவாக்கினார். எலும்புதான் மனுஷனுக்கு மிக முக்கியமானது. ரத்தம் உருவாக்குகிற இடம். ஒரு மனிதன் நிற்கக்கூடிய முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவைகள் இல்லைன்னால் மனிதன் வாழ முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. தேவன் அழகான சிருஷ்டி, பியூட்டியாக அழகாக உருவாக்கினார், அற்புதமாக. இரண்டாவதாக அதே ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2வதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளாக கடந்து போனார்கள். ஆகாரத்து பஞ்சத்தினால கடந்து போனார்கள். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறத்தக்கதாக அந்த தேசத்துல குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னதாகவே யோசேப்பானவர் கடந்து போனார். 17 வயதுல இஸ்மவேலர் மூலமாக விற்கப்பட்டு, போத்திபாருடைய வீட்டில வேலைக்காரனாக நிந்திக்கப்பட்டு, சிறைச்சாலை அடைக்கப்பட்டு, அற்புதமாக பார்வோனுக்கு முன்பாக தேவ ஞானத்தினால ஆலோசனை சொப்பனங்களுக்கு விளக்கம் தந்து அந்த தேசத்துல ஒரு பெரிய அதிகாரியாக கர்த்தர் மாற்றி விட்டார். பார்வோனுக்கு அடுத்த அதிகாரியாக அந்த தேசத்துல எல்லாமே யோசேப்பனுடைய கண்ட்ரோல். அந்த நாட்களில இவங்களுடைய முற்பதாக்கள், நம்முடைய முற்பதாக்கள் எல்லாரும் எகிப்துக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவன் நிச்சயமாக உங்களை சந்திப்பார். நீங்கள் இந்த இடத்துல 400 ஆண்டுகள் முடிந்த பிற்பாடு நீங்கள் போவீர்கள் நம்முடைய கானான் தேசத்துக்கு, ஆண்டவர் வாக்கு கொடுத்த இடத்துக்கு. அப்போ போகும் பொழுது நான் மரித்து போவேன், என்னுடைய எலும்புகளை இந்த இடத்துல வைக்காதீங்க, பெற்றிலிருந்து கொண்டு போய் எனக்கு கொடுக்கிற அந்த பங்கு சுதந்திரத்துல என் எலும்புகள் அந்த இடத்துல நீங்க புதைக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக அந்த வாக்கு கொடுத்து அந்த ஆணையிட்டுக் கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வசனம் 25, 26 வாக்கியங்கள். தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் இடத்துல ஆணை விடுத்து கொண்டான். யோசேப்பு 110 வயது உள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டிலே வைத்தார்கள். 400 ஆண்டுகள் உள்ளேயும் பத்திரமாக பாதுகாத்தார்கள். 430 வருடங்கள் ஆன உடனே வனாந்தரத்திலும் ஒரு 40 ஆண்டுகளாக, 400 ஆண்டுகள் பிளஸ் 40 ஆண்டுகள் பாதுகாப்பாக அந்த எலும்புகளை கொண்டு வந்து எங்க வைத்தார்கள் என்பது குறித்து வசனம் சொல்லப்படுகிறது. பாருங்க, அற்புதமான ஒரு வார்த்தை. இத யாத்திராகமம் புஸ்தகத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆனா வனாந்தரத்துக்கு வருவதற்கு முன்னதாக அவர்கள் விடுதலாகி எகிப்திலிருந்து வரும் பொழுது கொண்டு வராங்க. பாருங்க, யாத்திராகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19, 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாத்திராகம் 13:19 பாருங்க. 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோசேப்பு, மோசே தன்னுடன் கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளும் இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரர் உறுதியா ஆணையிடும்படி செய்திருந்தான். அற்புதமாக கொண்டு வந்தார்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூட இதை நாம் கவனிக்கிறோம். யோசுவா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும். 24ஆம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம், 24ஆம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம். என்னோடு கூட தயவாக பைபிளை திருப்பிக் கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். யோசுவா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோசுவா 24:32. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரன் கையில் 100 வெள்ளி காசுக்கு கொண்ட
நிலத்தில் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூட இந்த வாக்கியத்தை நாம் வாசிக்கிறோம். இதை எதை குறிக்கிறது என்றால், தேவன் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். தேவன் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். தேவனுடைய ஊழியம் முடிவடைகிறது. தேவனுடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறது. பாதுகாப்பு. It is the end of ministry, the end of journey. பயணங்கள் முடிகிறது. கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் பாதுகாக்கிறார். நீதிமான்களுடைய எலும்புகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 34ஆம் சங்கீதம், அருமையான வார்த்தை. 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகம் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுதலாக்குவா. அவன் எலும்புகளில் ஒன்றும், அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. வசனம் 20ஆம் வசனம். 34ஆம் சங்கீதம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட கவனிங்க. அங்கிருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய எமருடைய சந்நிதியிடத்துல ரொக்கத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையில வைத்தார்கள். என்னத்தை? யோசேப்பினுடைய எலும்புகளை. அற்புதமா சொல்லப்படுகிறது பாருங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்படுது. 10ஆம் வசனம் 19ஆம் வசனம் முதல் கொண்டு 16 வசனம் யோசேப்பு குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு பாதுகாப்பு இன்னைக்கும் பிரமிடுகள் எகிப்து தேசத்தில் உண்டு. அந்த கல்லறையில் எல்லாம் அரசாண்ட ராஜாக்கள், பெரியவர்கள், அவருடைய எலும்புகள் தான் அங்க இருக்கு, பாதுகாக்கப்படுகிறது. அவங்களுடைய கணங்கள், அந்த சடலங்கள் பாதுகாக்கப்படுகிறது. அவனமாக்கவே பாதுகாப்பா கொண்டாந்து அருமையாக கானான் தேசத்தில் அவங்களுக்கு கிடைத்த பங்க அங்க அடக்கம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பார்க்கிறோம். மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகிலும் போர் சேவகர்கள் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அவருடைய விலாவில குத்தினான். அவருடைய இயேசுவின் விலாவில சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உயிர் இருக்கிறா இல்லையா அந்த விலாவில குத்தினான். ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அவருடைய ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால மனவாட்டியை வாங்கி கொண்டான். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனம் 28ஆம் வசனத்துல, ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையாருங்கள். சுய ரத்தத்தினாலே வாங்கி கொண்ட தமது சபையாகிய நம்மை, கிறிஸ்துவின் சபை என்ற மனவாட்டியே ஆண்டவருடைய விழாவிலிருந்து வெளிப்பட்ட அந்த ரத்தத்தினால நம்ம வாங்கி கொண்டார். இயேசுவின் விழாவில வாங்கப்பட்ட கிறிஸ்துவின் சபையாகிய மனவாட்டிகள் நாம். மணவாளன் இயேசு சுய ரத்தத்தினாலே தமது சபையாகிய நம்மை வாங்கி கொண்டார். ஆதாமுக்கு அவருடைய விழா எலும்புகளிலே மனவாட்டி கிடைத்தாங்க. இயேசுவுக்கு தன்னுடைய விழா எலும்பிலிருந்து வந்த அந்த ரத்தத்து மூலமாக அவருக்கு மனவாட்டியாக நாம் வாங்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆகவே கல்யாணத்தில் ஆரம்பித்து கல்யாணத்தில் முடிகிறது பைபிள். குடும்பத்தில் ஆரம்பித்து குடும்பத்தில் முடிகிறது பைபிள். அற்புதமாக. எனவே மனவாட்டியே, கிறிஸ்துவ சபை மனவாட்டியே, உன்னை ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். தன்னுடைய விழாவிலிருந்து ஊற்றப்பட்ட ரத்தம், சுய ரத்தத்தினால கிறிஸ்துவ சபையாக்கி நம்ம வாங்கி இருக்கிறார். கிறிஸ்துவலாக்கி நம்ம வாங்கி இருக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை கவனமா கேளுங்கள். கடைசியாக எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்.
நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களுமாயும் இருக்கிறோம். ஆச்சரியமா இருக்குல்ல? கிறிஸ்துவனுடைய மாம்சத்துக்கும் அவருடைய சரீரத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் நாம் உரிமையாளர்கள், உரிமைக்காரர், சொந்தக்காரர், சொத்து. எலும்புகளுக்கு கூட சொந்தமானான். அதனால்தான் ஆதியாகமம் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவன் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினான். எலும்புகள் உண்டானது, நரம்புகள் உண்டானது, சதைகள் உண்டானது, மூச்சு உண்டானது, பேச்சு உண்டானது, உணர்வு உண்டாகினது, அறிவு உண்டானது. அற்புதமாக சிருஷ்டி. ஆகியனாலதான் அந்த சிருஷ்டியை பார்த்து சொல்றாரு, அருமையாக சங்கீதக்காரன். என்ன அருமையான ஒரு வார்த்தை இல்ல? அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர், நான் பிரமிக்கத்தக்கதாக நான் அதிசயமா உண்டாக்கப்பட்டபடினாலே நான் உம்மை துதிக்கிறேன். தேவரே, என் உள்ளந்தரங்களை நீர் அறிந்திருக்கிறேன். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினேன். நான் பிரமிக்கத்தக்கதா அதிசயமா உண்டாக்கப்பட்டபடினாலே உம்மை துதிக்கிறேன். உமது கிரிகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றா தெரியும். நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமா உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவா இருந்ததில்லை. அவைகள் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்கள் ஒன்றாய்களும் இல்லாத போது அவைகள் அனைத்தையும் அவைகள் உருவப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் என்னை எழுதியிருக்கிறீர். அற்புதமாக எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கும் மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் ரத்தத்துக்கும் அவருடைய எல்லாவற்றுக்கும் நம்ம உரியவர்களா இருக்கிறோம், சொந்தக்காரலா இருக்கிறோம். அதிசயமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியேல் புஸ்தகத்தை நீங்க 37ஆம் அதிகாரம் நீங்கள் 1 முதல் 12, 11 வசனங்களை வாசியுங்கள். செதறி போன எலும்புகளாக இன்றைக்கு கிறிஸ்துவ சபை இருக்கிறது. அதுக்கு உயிர் வர வேண்டும், நரம்பு வேண்டும், சதைகள் வேண்டும், தசைகள் வேண்டும். ஒன்று சேர்ந்து ஒரு சேனையாக எழும்ப வேண்டும் என்றுதான ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய ஆவி நமக்குள்ள வர வேண்டும், அவருடைய வசனம் நமக்குள்ள வர வேண்டும், அவருடைய வல்லமை நமக்குள்ள வர வேண்டும், அவருடைய கிருபை நமக்குள்ள வர வேண்டும். ஆகவே ஒரு பெரிய சேனையாக நாம் எழும்பி நிற்க வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா? உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? உலர்ந்த எலும்புகள் ஜீவன் அடையுமா? ஒன்று சேருமா? ஒன்று சேர வேண்டும் சபைகள். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த பாடத்தை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும், பரிசுத்த வார்த்தைகள் வர வேண்டும், ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.